ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது எனக்குள்ள தோன்றின ஒரு சில விஷயங்கள தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். நாளைய நாள குறிச்ச நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கைய பார்த்தீங்களா? இன்னைக்கு இருந்த மனுஷங்க அடுத்த செகண்ட் எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆம் பிரியமானவர்களே, நம்ம இந்த உலக வாழ்க்கை அப்படிதான். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலயுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு, நமக்குள்ள போட்டி, பொறாமை, எரிச்சல், சண்டைகள், அவங்க பெரியவங்களா, நான் பெரியவனா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஆனா, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, எல்லாரையும் நேசிச்சு, எல்லாரையும் மதிச்சு, எல்லாரையும் அன்பு கூறணும். அன்பு கூர்றதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆ அதுதான் நானும் சொல்ல வரேன். என்னன்னா, யாருமே நாளைக்கு இருப்போமா அப்படின்னு தெரியல. ஏன் நம்ம அந்த மாதிரியான ஒரு குணத்துக்குள்ள நம்ம இருக்கணும்? எல்லாரையும் நேசிச்சு, எல்லாரையும் அன்போட நடத்த பழகுவோம். அதேபோல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்றது கடவுளுடைய கிருபை தான். நம்ம ஒரு நொடி கடவுள் நம்மள கைவிட்டாங்கன்னா, இந்த உலகத்துல நம்மளால இருக்கவே முடியாது. நாம் நிற்பதும், நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த கிருபைய என்னைக்கும் பிடிச்சுக்கோங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வரும். ஆமென்.